ஹலோ மக்களே 642வது பேரலாம் போன எபிசோட்ல சாஞ்சியை வந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்க பாக்குறானுங்க. பார்த்தா வயலட் வந்து அவனு கூட இருந்தவங்க சடனா வந்து சாஞ்சி கூட சேர்ந்துட்டு எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஏன்னா சாஞ்சி நம்புறான் நீ வந்து அழுதது பொய் கிடையாது உண்மைதான் சொல்லிட்டு. ஆனா அவளோட பவரை யூஸ் பண்ணி சாஞ்சி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கா. காமிச்ச உடனே சாஞ்சி ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த ரெபேக்கா பொண்ணை தான் காட்டுறாங்க. டாய் சோல்ஜருக்கும் ரெபேக்கா பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சோல்ஜர் நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன், நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. வாரியர் என்னைக்குமே வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் அழக்கூடாது காம்படிஷன் நேரத்துலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரோபினையும் உசப்பம் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ஃபேரிஸ் எல்லாருமே அவங்க கதையை முடிச்சு சாச்சிரவே செஞ்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தா ரோபின் ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டு உசப்பையும் ஒரு பக்கம் லாக் பண்ணிருக்காங்க. உங்களெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களை நம்புங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே எல்லாருமே இந்த கெட்டவரா அவுத்து விட்டாங்க. இங்க என்னன்னு பார்த்தா ட்ரஃப்லகர்லாவை பாக்குறதுக்காண்டி இவளுக்கு டைமோ போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாம ரோபினும் ஷாக்ல இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி சவுத் சைட்ல இருக்க கிரீன் பிட் ஏரியா தான் காட்டுறாங்க. லாவும் சீசர் மட்டும் தான் தனியா இருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு 3 மணி ஆகிறதுக்கு. லாவோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் அவன். டேய் நான் சாஞ்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். பிளாக் ஃபுட் என்னடா ஆச்சு, ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு லா ஆரம்பிக்க. டேய் இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்டா, மத்த எதையும் சிந்திக்காத, நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கன்னு பார்த்தா வயலட்டை தேடி ஏகப்பட்ட பேர் வாரானுங்க. எல்லாத்தையும் சாஞ்சி அடிச்சு பறக்க விட்டுட்டு வயலட்டை கூப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். காலத்துல வரது எல்லாத்தையும் மாசா கட்டிட்டு வராம. என்னன்னு பார்த்தா அவளை நோக்கி சுட வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாஞ்சி பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்ணை எப்படா சுடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளால டென்ஷன் ஆயிட்டான். அடிச்சு எல்லாத்துமே மூன்வாக்க போட்டுட்டு அடிச்சு பறக்கூடுதான். ஒருத்தனை விட மாட்டேங்கான் சாஞ்சி. டே அங்க இருந்து முதல்ல கிளம்பிடான்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, நான் சீசரை வேற ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். 7 வார்லால் போஸ்ட்ல இருந்து டொஃப்ளமிங்க வந்து ரிசைன் எல்லாம் பண்ணவே இல்லடா, அது ஏமாத்தான விஷயம். சீசரை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னே அவனோட பிளான் எல்லாமே வெளியே வந்துருன்னு சொல்றான். சொன்னோன்னு ஷாக் ஆகுறான் ட்ரஃப்லகர்லாம். என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு. டேய் நம்ம ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை வயலட் பொண்ணு அப்படியே வந்து பழசை யோசிச்சு பாக்குற சாஞ்சிக்கு காட்டினத உன்னை சாஞ்சி கண்ணுக்குள்ள போயிட்டு அவன் மூளையில இருந்து என்னெல்லாம் நடந்திருக்கும் எல்லாத்தையும் காமிச்சிருந்திருப்பாங்க. மெஜஸ்டி இதெல்லாம் விட்டுறாதீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க, டொஃப்ளமிங் சமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்திருக்கானுங்க கீழே இருந்து. என்னடா இவனுக்கு கத்திக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்குமோ வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவங்கள வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். என்னன்னு பார்த்தா CP0ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அங்கிருந்து வருது. மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. இங்க இதுக்குடா இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. CP0 வந்திருக்குடா, பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள் பாக்குறாங்க. ஒரு 3 பேர் அங்கிருந்து நடந்து வரானுங்க. டே இவனுக்கு வேர்ல்டு நோபல்ஸ் கீழே டைரக்டா ஒர்க் பண்றவனுங்க, இவனுக்கு எதுக்குடா ட்ரெஸ் ரோசா வந்திருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ட்ரெஸ் ரோசா மக்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லதான் நாங்களே இங்க வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி 7 வார்லால் போஸ்ட்ல இருந்து டொஃப்ளமிங்க வந்து வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது ஒன்றும் உண்மை கிடையாது, அது ஃபேக் நியூஸ்னு சொல்றானுங்க. CP0 ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு மக்களே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் டொஃப்ளமிங்க வந்து இன்னும் வந்து குயிட் பண்ணவே இல்லை, இன்னும் ஒரு கேப்டனா தான் இருக்காரா, இது எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு மக்களா கொண்டாட ஆரம்பிக்கிறானுங்க. டேய் 3 நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா எடிஷன் வந்து பேப்பர்ல வரும், அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது, இது ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு CP0 காரணங்களா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் எல்லா உலகமே வந்து அமைதியா இருக்கணும், இதுதான் எங்களுக்கு முக்கியம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்க விஷயத்த வந்து CP0 காரணங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நான் பார்த்தது கனவா உண்மையான்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே உண்மைதான், எல்லாருமே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேர்ல்டு கவர்மெண்ட் இன்னும் இவனுக்கு கூட தான் இருக்கா, இதை நான் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியோ வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். நான் வந்து இங்க டொஃப்ளமிங்கத்துக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு வயலட் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. டேய் சொன்னது நான் கேக்குதாடா, அந்த ஐலாண்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா இவனும் இங்க ஜெட்டு வேகத்துல வந்துகிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்க அட்மிரல் ஃபுஜிடோரா தான் காட்டுறாங்க. டொஃப்ளமிங்க இதை பத்தி வந்த மியூஸ் எல்லாமே மிஸ்டேக்கா, அப்படியா சாக்கா சுக்கின்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரா பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நேவி ஹெட் குவார்டர்ஸுக்குமே வந்து ஃபால்ஸான ரிப்போர்ட் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது உண்மைதான், அது ஒன்றும் பொய் கிடையாது, நான் 5 எல்டர்ஸ் மெரியா ஜோஸ்ட போய் பேசிட்டு வந்திருந்தேன், இவ்வளவு நேரம் என்ன சொன்னமோ அதை மன்னிச்சிருங்க, ட்ரஃப்லகர்லாவும் டொஃப்ளமிங்கும் ஒரே 2 பேர் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ண போறாங்க, அதுபடி போங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சவுத் சைடு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. நம்மள முட்டாளாக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லா பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க சாஞ்சியோ ஜெட்டு வேகத்துல கிளம்புறான். இப்போ நான் என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ட்ரஃப்லகர்லா ஷாக் ஆகிருக்கிற நேரத்துல நிக்கோ ரோபின் பாதி உடம்பு வருது. என்னடா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாலும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது என்னோட பாடியோட க்ளோன் தான், இவ்வளவு நேரம் நீ கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டேன், இது வந்து சாஞ்சி தானன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா, இதோட ஆக்சுவல் பாடி இல்லனா நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ட்ரஃப்லகர்லா. சாஞ்சி சொன்னது எல்லாமே உண்மைதான், டொஃப்ளமிங்க சொன்னது எல்லாமே பொய் தான், நம்ம ஏமாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை இப்ப நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போறது இல்ல, நிக்கோ ரோபின் அந்த லாங் நோஸை கூப்பிடு, நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கிரீன் பீட் ஏரியால அண்டர் கிரவுண்ட் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். அண்டர் கிரவுண்ட் ஊரான்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லா ஷாக் ஆகுறான். ஆனா நானும் உசப்பு சேஃபா தான் இருக்கோம், உங்க பிளான் படி நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இதை நாங்க கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு
ஹேண்டில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது, இங்க இருந்து முதல்ல நீங்க கிளம்புங்க, நாங்க ஹார்பருக்கு வந்து சேர்ந்துரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள ஃபுஜிட்டோரோ அங்க இருந்து வாரான். டேய் நேவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ட்ரஃபலகர்லா இது நீ தானன்னு சொல்லிட்டு வாரான். புது அட்மிரல் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஃபுஜிட்டோரோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பக்கம் டொஃப்ளமிங்கோ ஏர்ல பறந்து வாரான். நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான் நிக்கோ ரோபின்ட்டு. அவங்க இருந்து கிளம்புன அடுத்த செகண்ட் நக்கலா வந்து சிரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். ஜோக்கர்னு சொல்லிட்டு சீசரோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மால வந்துட்டான்னு சொல்லிட்டு மணியும் 3 ஆயிருச்சு. பெல்லும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேல்லா நல்லா இருக்கியடா, உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. நேவி அட்மிரல் இங்க வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. வாரலாடு வர இங்க வந்துட்டாங்க. நான் வேற பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே போய் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லா. உன்னை டொஃப்ளமிங்கவும் நக்கலா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக்ஸியை தான் காட்டுறாங்க. 139 வாரியர் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வேற லெவலான வாரியர் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் மாசா காட்டுறானுங்க. கடைசியா பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. டேய் முகியோரா எப்படா நீ பேட்டில் ரிங்குள்ள இறங்குன்னு சொல்லிட்டு கேபேஜோ பறந்து வரான். அதான் கேவன்டிஷ். டேய் நீ இதுக்குள்ள போக கூடாது, உள்ள கலந்து நீ ஹெல்மெட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி லாக் பண்றாங்க. சரி நான் களத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோ இறங்குறான். ஏகப்பட்ட வாரியர் எல்லாருமே வேற லெவலா இருக்கானுங்க. பார்த்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க வந்தது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சூப்பரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே அடியில ஏகப்பட்ட பேர் சாயிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபியோ பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபியோ நோக்கி ஒருத்தர் சுத்தி இலத்திக்கு அடிக்கிறான். பார்த்தா லூஃபி அடிச்சு லூஃபி எங்க போனானே தெரியல. டே உன்னோட ஹேமர் சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கம்மு பிஸ்டல்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு குத்துறான். டே இவன் கை வந்து நல்லா ரப்பர் மாதிரி விரிதுடா. அப்பனா இவன் தான் முகி வராவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வருது. பார்த்தா கம் பஞ்சு அடிக்க முன்னாடி நார்மல் பஞ்சுன்னு சொல்லிட்டு நார்மலா அடிக்க ஆரம்பிக்கிறான். டே கொஞ்ச நேரம் நான் மாட்டிக்கிறப்பன்னு சொல்லிட்டு முழிக்கான் அவன். பார்த்தா இந்த நேரத்துல அவன் கம் பவரை யூஸ் பண்ண முடியாது. சடனா கம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். உடனே நார்மல் கிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுதான். எல்லாத்தையும் ஏர்ல பறந்து விட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த ஹெல்மெட் காய பாருங்கடா மாச காட்டுறான். யார்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. இது கண்டிப்பா முகிவாரா தான் இவன் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு கேவன்டிஷா கத்திக்கிட்டு இருக்கான். டே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் கதையை முடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் லூஃபி நோக்கி வரானுங்க. பார்த்தா லூஃபி நார்மல் அட்டாக்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் அடிக்கிறான். எல்லாரும் அட்டாக்ல இருந்து பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷீல்டெல்லாம் அடிச்சு பறக்க விடுதானுங்க. லூஃபியோட ஷீல்டெல்லாம் உடையுது. லூஃபியையும் சுத்தியில் நோக்கி போட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஏன்டா இது அட்டாக் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு லூஃபி ரப்பர் பவர் தானே அவனை அடிச்சு தண்ணியில புடிச்சு தள்ளி விட்டுட்டான். யாரா இவன் மாசா காட்டுறான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரப்பர் மெண்டான்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபியை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. வாங்கடா களத்துல இறங்கும்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மக்களுக்கு எல்லாத்துக்குமே பேப்பர் வருது. எல்லா ஊருக்கும் எக்ஸ்ட்ரா எடிஷன் சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் பேப்பரை படிச்சுட்டு மிரண்டுட்டாங்க. டொஃப்ளமிங்கி பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. போன வாரம் வந்து பேப்பர்ல வந்து நாங்க ஃபால்ஸா போட்டுட்டோம், ஆனா ஒன்னு வார்லாட் போஸ்ட்ல இருந்து ரிசைன்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கதான் திரும்பி காட்டுறாங்க. நம்மளால ஷாக்ல நின்னுட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லாம். வேர்ல்டு கவர்மெண்ட் சில அத்தாரிட்டி வாங்கி இந்த ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கியா, இது உண்மைதானான்னு சொல்லி கேட்கறான் அவன். இங்க 10 பேரை வர வைக்கிறதுக்காண்டியாடா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கறான். இதெல்லாம் என்னோட ட்ரிக்குடா, எப்படிடா இருக்கு ட்ரஃபலகர்லான்னு சொல்றான் அவன். உங்களை வர வைக்க என்னோட பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பிளான போடுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. உன்னால இந்த அளவுக்கு முடியும்னு நினைச்சு பார்க்கல. நீனும் ஒரு பைரட் தான், ஆனா நீ ஒரு வார்லாடு ஒரு கிங்கா இங்க இருக்க. நீ மொத்த உலகத்துக்கும் நீ பொய்யோ பரவி இருக்கன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவோ கத்திக்கிட்டு இருக்கான் அவன். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியும், நார்மல் ஆளாலாம் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி பவர் உள்ளவன் செலஸ்டியல் டிராகன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு கத்துறான் அவன். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து வெறுகு ஒரு கதை சொல்லியிருந்திருப்பான். டேய் டொஃப்ளமிங்கத்தோட பழைய கதைலாம் உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான் அவன். உண்மையை சொல்லுடா நீ செலஸ்டியல் டிராகனான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் கேட்கறான். அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் செலஸ்டியல் டிராகனா இருந்தா அது ஒரு பெரிய சம்பவமாவே இருக்கும். இல்ல எனக்கு ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் தான்டா இருக்கு, ஒன்னு இப்ப நான் கொல்லணும், அதை தவிர எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். அதோட முடியாத கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.